டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் ஒரு 5 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு குக்கர் விசில் போட்டு மூடி ஒரு 3 விசில் போட்டு இறக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு 8 பல் பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் போட்டுக்கோங்க. இடித்த பூண்டு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். கூட ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கூட மசாலாலாம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மசாலாவை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி. ஒரு 2 நிமிஷம் உருளைக்கிழங்கு போட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப்